இந்தியால இப்போ பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடியது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவுல போன் யூஸ் பண்றாங்க, சமூக வலைதளங்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான். அதுக்கு கர்நாடக அரசு மிக முக்கியமான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இனி சோசியல் மீடியா பயன்படுத்தாத அளவுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை அந்த மாநிலத்துல கொண்டு வர போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பட்ஜெட் உரையின் மீது அந்த மாநிலத்துடைய முதல்வர் சித்தராமையா இதை அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்கிறாரு. சரி, இந்தியாவில் குழந்தைகள் சமூக வலைதள பக்கங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட 11 கோடி குழந்தைகள் இந்த மாதிரியான பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான கணக்குகள் அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 8 வயசுல இருந்து 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 43% பேருக்கு இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கு. அதிலும் 16ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 95% பேர்கிட்ட ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அவங்க அத்தனை பேர்கிட்டயுமே ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 மணில இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் அவங்க இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், படிப்பு அப்படின்னு செலவு பண்ண வேண்டிய அந்த நேரத்தை அவங்க சோசியல் மீடியால மூழ்கி போயிருக்கிறதுனால வெறும் சொசைட்டி ரீதியில மட்டும் இல்லாம எதிர்கால இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமா கர்நாடகா இப்படியான ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனா எடுத்திருக்கிற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸை ஹேண்டில் பண்ணாம இருக்கணும் அப்படின்றது நியாயமானதா இல்ல அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.